எல்லோருக்கும் வணக்கம். கிராஃப்ட் ஸ்டோரி மாரல் ஸ்டோரி சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ லேட் பண்ணாமல் வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு குட்டி ஆடு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஆடு அதோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி செம்ம வாலுத்தனமாக இருந்துச்சு. அதோட அம்மா அப்பா பேச்சை கேட்கவே கேட்காது, எஜமா சொல் பேச்சை கேட்காது. இப்படி ஒரு கீழ்ப்படியாகாத பிள்ளையாக அது இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அதோட சுட்டித்தனம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. எல்லாரையும் வம்பிழுத்துட்டு யார் சொல் பேச்சையும் கேட்காம அது இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அவங்க எஜமான் ஒரு புது இடத்துக்கு அவங்கள புல்மேறதுக்காக கூட்டிகிட்டு போனார். அந்த இடம் பார்க்க ரொம்ப செழிப்பாக அழகாக இருந்தது. அது காட்டு பக்கத்தில் இருந்தது. அதனால இந்த குட்டி ஆடோட அம்மா சொன்னாங்க, இங்கே பாரு குட்டி ஆடு, நீ எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கள் பக்கத்துலேயே நின்று மேயணும், சரியா? இது பொது இடம், உனக்கு பழக்கப்பட்டமான இடம் கிடையாது. எஜமான் எப்போ கூப்பிட்டாலும் அவரோட சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு உடனே எங்கள் கூட வந்துடணும், சரியா குட்டியாடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா குட்டியாடை எச்சரித்தாங்க. இந்த குட்டியாடு சொல்லிச்சு, அம்மா நான் தான் பெரியவனாயிட்டேனே, எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன பார்த்துக்கிறேன், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, நான் போய் ஜாலியாக விளாடிட்டு புல் மேய்ஞ்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அம்மா சொன்னதை அலட்சியப்படுத்திட்டு குதிச்சு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. இந்த ஆட்டுக்குட்டி ஜாலியாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு இருந்ததில் அதுக்கு நேரம் போனதே தெரியல. அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது இந்த ஆட்டுக்குட்டி பார்த்துச்சு. இந்த ஆறு எவ்வளோ அழகாக இருக்குது, ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற புல் எவ்வளோ செழிப்பாக இருக்குது, இந்த பக்கத்தில் இருந்த புல் இவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு, அந்த பக்கம் இன்னும் பச்சை பசேன்னு தெரியுது, கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம், இந்த ஆற்றை மட்டும்தானே கடக்கணும், மெதுவாக கடந்து போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கமாக அது போயிட்டு இருந்த டைமில் எஜமான் எல்லா ஆட்டையும், வாங்க ஆடுகளா நம்ம வீட்டுக்கு போகலாம், நேரமாச்சு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆட்டையும் கூப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி எஜமானோட சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அலட்சியப்படுத்திட்டு நம்ம ஒரு தடவை அந்த சைடு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கிட்ட இறங்கி பாதி வழியில் நடந்து போயிட்டு இருந்துச்சு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆற்றுக்குள்ளேருந்து ஒரு பெரிய முதல்ல ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்காக வந்துட்டே இருந்துச்சு. ஆடு அதை பார்த்துட்டு பயந்து, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, முதல்ல வருது, முதல்ல என்னை பிடிக்க வருது, அம்மா 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 எஜமானே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டு வேக வேகமாக கரைக்கு ஓட ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டியோட அலறல் சத்தம் எஜமான் காதுக்கு கேட்டுச்சு. உடனே அவரு, ஐயோ நம்ம ஆட்டுக்குட்டி ஏதோ ஆபத்தில் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தார். ஓடி வந்தாங்க பார்த்தா ஆற்றுக்குள்ளே குட்டி ஆடு தத்தளிச்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. அந்த சைடு பார்க்கும்போது ஒரு பெரிய முதல்ல ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்துட்டு இருந்தது. எஜமான் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே ஆற்றுக்குள்ளே இறங்கி பத்திரமா ஆட்டுக்குட்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து அதோட அம்மா கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாரு. அம்மா ஆடு அதோட குட்டியை காப்பாற்றினதுக்காக எஜமானுக்கு நன்றி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஆடு குட்டியாடை பார்த்து சொல்லிச்சு, பாத்தியா குட்டியாடு, இன்னைக்கு நீ எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன்னு, நாங்கள் சொல்கிற பேச்சை நீ கேட்டு நடந்திருந்தேன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை உனக்கு வந்திருக்காது தெரியுமா? நீ எப்போதுமே பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும், முக்கியமாக எஜமானோட சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அவங்க எப்போதுமே உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, சரியா? இனிமேல் நீ நல்ல பிள்ளையாக இருப்பியா அப்படின்னு சொல்லி அம்மா ஆடு குட்டியாடுக்கிட்டே கேட்டாங்க. அதுக்கு குட்டியாடு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கண்டிப்பாக கேட்பேம்மா, எஜமானோட சத்தத்துக்கு நான் கண்டிப்பாக செவி கொடுத்து நான் கேட்பேம்மா, நான் யார் பேச்சையும் அலட்சியப்படுத்தவே மாட்டேம்மா, நான் இனிமேல் நல்ல பிள்ளையாக இருப்பேன், இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேம்மா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நம்ம பெரியவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்டாதான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியுன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது மன்னிப்பு கேட்டு அதோட அம்மா அப்பாவோட சேர்ந்து வீட்டுக்கு போச்சு சந்தோஷமாக. ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்ததா? நம்மளும் நம்மளோட அம்மா அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தோன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அமையும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
இந்த கதையில் வந்த கிராஃப்ட் கேரக்டர்ஸை நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட டியூட்டோரியல் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி அதை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராஃப்ட் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த டைம் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது வரைக்கும் பாய்.